தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகிறீங்க பாருங்க. இதைத்தான் வேதம் சமாதானம் என்று சொல்லுகிறது. இந்த சமாதானம் வந்துருச்சுன்னு வைங்க, தேவனோடு உள்ள ஒப்புரவாகுதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை கவலைப்படுத்தவே முடியாது. இந்த பூமிக்கு அடுத்தவைகளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமாதானமாகிய ரட்சிப்பு உங்களுக்குள்ள பரிபூர்ணப்படலை என்று தான் அர்த்தம். நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன குறிக்கோள் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்வீங்க இல்லையா, இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இது நடக்கணும், அந்த வருஷத்துக்குள்ளே அது நடக்கணும், என் பிள்ளையோட திருமணம் நடக்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறவனுக்கு, தேவனோடு சமாதானமாக இருக்கிறவனுக்கு ஜப விண்ணப்பமே தேவை கிடையாது. தேவனோட உறவில் கவனமாக இருக்கிறவர்களுக்கு ஜபம் விண்ணப்பம் எழுதி ஜெபிக்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தை தேடிட்டீங்க, அவருடைய நீதியை தேடிட்டீங்க, மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸில் போகிறோம். அப்போ எனக்கு இந்த பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்துக்கு வருது, அந்த போராட்டம் வரும்போது அழுகிறது உட்காந்து, அப்பா இந்த கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக, கடன் கட்டுறதுக்கு காசு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜபம் வராது. காசு இல்லாமல் போகும்போது ஒரு உபவாச ஜபம் போடுவோம், ஒரு விண்ணப்பத்தை எழுதி பாஸ்டர்கிட்ட கொடுப்போம், ஒரு 3 நாள் உபவாசம் போடுவோம். இல்லை 3 நாள் நீங்கள் உபவாசம் போடுறது தேவனுடைய பிரசன்னத்தில் அவரோடு உறவாடுறதுக்கு தான் இருக்கணுமே தவிர அந்த விண்ணப்பங்களை சொல்லி 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 ஜபிக்கிறதுக்கான நேரம் கிடையாது இது.